ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 10 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து அவங்க நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றதை போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐடி அன்லாக் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் வந்து நான் ரிஜெக்ட் கொடுக்கவே இல்லை, ஆனால் என்னோடய ஐடி பிளாக் ஆகிடுச்சு, நான் பிளாக்கு ரிஜெக்ட் அக்செப்ட் பண்ண போகிற டைம்லேயே என்னோடது வந்து சஸ்பெண்டில் இருந்துச்சு, நான் வந்து எஸ்பிஐ பிரேக் விட்டதுனால உள்ளே போகவே மறந்துட்டேன், பார்க்கவே இல்லை, இது ரிலேட்டடாக வந்து ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற எல்லா மெம்பர்ஸும் வந்து மெயில் போட சொல்லியிருந்தாங்க. ப்ராப்பராக மெயில் பண்ண 10,000 மெம்பர்ஸுக்கு அன்பிளாக் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் ஒரு 250 பேர் இருக்கீங்க. ஸோ அந்த 250 பேர் வந்து என்னன்னாக்கா எனக்கு வந்து பேன் கார்டு சென்ட் பண்ணியிருக்கீங்க, ஆதார் கார்டு சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்ததுனால அந்த 250 பேர் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து அட்மின் டீம் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே அந்த மெம்பர்ஸ்க்குமே அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாருக்குமே அன்பிளாக் ஆகிடுச்சு. உங்களுடைய பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்பிளாக் ஆகிருக்கா இல்லைன்றது தெரிய வரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 3 பேருக்கு வந்து மேபி என்னோடது வந்து ஒரு 6 பேர் ரிலேட்டடாக எனக்கு வந்து பிளாக் ஆகிருந்தது. ஸோ அவங்களது வந்து இப்போ அன்பிளாக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய கவுண்டிங் வந்து 30 இருந்துச்சு, இப்போ 27 இருக்குது. இதில் 3 பேர் வந்து எஸ்பிஓ வேண்டான்ட்டு, எஸ்பிஓ ரிலேட்டடாகவே அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிக்கிறது இல்லை. அதனால் நானுமே வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணேன், எல்லாமே சொல்லி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால நான் விட்டுட்டு அவங்க 3 பேர் மட்டும் போயிடுச்சு. பாக்கி 4 பேருக்கும் அன்பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல டவுன்லைன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னுடைய பிளாக்டுன்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பிளாக் ஆகிருக்குன்னா இவங்க இது எஸ்பிஐ ரிலேட்டடாக அவங்க எதுவுமே அவங்க வேணான்னு சொன்னவங்க இப்படி இருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் இங்கே ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எனக்கு பிளாக்ல இருந்தது, மெயில் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி அவங்க மெயில் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே அன்பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்க 3 பேருக்குமே அன்பிளாக் ஆகிடுச்சு. இவங்களோடது ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஐடியும் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு, பிளாக்ல இருந்துச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்றதை செக் பண்ணணுன்னா போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மெயின் சைடு ரிலேட்டடாக கேட்குறோம். ஸோ நம்ம வந்து எஸ்பிஓ வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 2018 இப்போ வரைக்குமே எஸ்பிஓடைய அடையாளம்னாக்கா sbo.org.in இதுதான் நம்மளுடைய அடையாளம். ஸோ இதுதான் வந்து நம்ம எஸ்பிஓடைய வெப்சைட்டாகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து அப்பப்போ ரினியூவல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் ரினியூவல் போட்டு வச்சுருந்ததுங்க. ஸோ அப்படியே இருக்கிறதுனால இது ரினியூவல் பண்ணிகிட்டே இருந்தப்போ நமக்கு வந்து நவம்பர் 11 ஆர்பிஐ வந்து நம்மளுடைய வெப்சைட்டை லாக் பண்ணிடுச்சு. பிளாக் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ப்ராப்பராக என்ன எதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பப்ளிஷ் பண்ணுறது வந்து நவம்பர் 28 நமக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. இப்படி ஆர்பிஐ வந்து நம்மளுடைய வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு ரீசன் கேட்க போனாக்கா, அங்கே வந்து உங்களுடைய ட்ரான்ஸ்லேஷன் வந்து க்ரோட்ஸ் கணக்கில் போகுது. ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு நீங்கள் எப்படி சேலரி போடுறீங்க, உங்களுடைய கான்செப்ட் என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு ஆர்பிஐ வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாகவே வந்து எஸ்பிஓலேருந்து அவங்க சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே ப்ரூஃப் கொண்டு போயிருக்காங்க. இல்லை நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளான் டீட்டெயிலை கவர்மெண்ட் அப்ரூவலோடு கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களோட வெப்சைட்டை அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்ன வரைக்குமே நம்ம எஸ்பிஐ ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ நமக்கு பிப்ரவரி லாஸ்ட்டு மார்ச் 1 நமக்கு வந்து எஸ்பிஐ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடுச்சு. ஸோ அதோடைய உங்களுக்கு வேணும்னாலும் நான் அதோடைய ப்ரூஃபும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய இது நோட்டீஸ் போர்டு இல்லையா, நம்ம நோட்டீஸ் போர்டில் நம்ம மீடியா அவங்க ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்குமே என்னென்ன போட்டிருக்காங்களோ ஸோ அந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்போ நமக்கு ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுனுச்சு, நம்மளுக்குன்னு ஒரு பேன் கார்டு கிடச்சது, இது எல்லாம் A to Z அந்த டேட் நமக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு. நமக்கு ப்ராப்பராக வந்து பிப்ரவரி 15 சார் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் நோட்டீஸ் போர்டில் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் அது கிடைக்குதோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நமக்கு அதை தெரியப்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு எப்போ நமக்கு கிடச்சிதுன்னா நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள். கம்பல்சரி இங்கே இடத்துல டேட்டோடு இருக்கும். நமக்கு இந்த டேட்டுக்கு தான் வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக அப்ரூவல் கிடச்சி நமக்கும் பேன் கார்டு கிடச்சிது எஸ்பிஓக்காக. ஏப்ரல் 5 ப்ரைவேட் லிமிட்டடாக மாறி இந்த ஜிஎஸ்டிக்கான இதெல்லாம் கிடச்சது இந்த சர்டிஃபிகேட் தான். ஸோ இது எல்லாமே நம்ம நோட்டீஸ் போர்டில் தெளிவாகவே இருக்குது. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ
ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே 1 by 1 வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போது அப்ரூவல் கிடச்சிரும், அப்போ அப்ரூவல் கிடச்சிருன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெனிவல் ஆகணும் இல்லையா, எஸ்பிஐ வெப்சைட்டோட அது பிளாக்ல இருந்ததுனால ஆட்டோமேட்டிக் ரெனிவல் அது அப்போ ஒர்க் ஆகலை. ஸோ எது ரிலேட்டடாக இருக்குமோன்னு நினைக்கும் போது இதில் வந்து ஒரு இஓடபிள்யூ ஆஃபீஸ் அப்படின்றாங்க. ஸோ நிறைய இது வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக டீட்டெயில் தெரியணும்னா சாரோட வாய்ஸில் கேட்டால் தான் தெரியும். ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் அங்கே சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின நாலேஜ் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் என்னன்றதை நாங்கள் இங்கே நோட்டீஸ் போர்டில் தெரியப்படுத்துகிறோம், எப்படி போய் பார்க்கணுன்றது தெரியப்படுத்துகிறோம்னு சொல்லினாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நம்ம எஸ்பிஐயோடைய பிளாக்ல இருந்தது ரொம்ப நாளாக வராததுனால நம்ம எஸ்பிஐ வந்து இந்தியாவுக்குள்ளே தான் யாராலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அதர் கண்ட்ரியில் யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வந்து வெப்சைட் வேறு ஒரு கைக்கு மாறி இருக்குது, அது இந்தியாவுக்குள்ளே கிடையாதுன்றது எஸ்பிஐக்கு தெரிய வந்திருக்கு. அதை போய் ரிலேட்டடாக கேட்கும்போது நாங்கள் பிளாக் பண்ணது எஸ்பிஐ சைடு இந்தியாவுக்குள்ளே தான் முடிச்சிருவோம், ஆனால் அதர் கண்ட்ரியில் இதை வாங்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, உங்களுடைய சைடு வந்து எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கிறதுனால அது ஏதோ பெரிய இதுன்னு நினச்சி ஐரோப்பில் வந்து உங்களுடைய டொமைனை வந்து ரினிவல் பண்ணாத காரணத்தால் அவங்க சேல்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஜூன் 19 சேல்ஸ் ஆகிருக்கு. அந்த சேல்ஸ் பண்ண 2 மணி நேரத்துலேயே கை மாறி இருக்குது. அது யாருக்கு கை மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஓப்பன் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் வந்து யார் வேணாலுமே வாங்கலாமா. ஸோ அதை வந்து 2 மணி நேரத்துலேயே ஐரோப்காரங்க வந்து அந்த டொமைனை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறையா தெரியணுனாக்கா சாரும் அதுக்கு சொல்யூஷனும் சொல்கிறேன்ருக்காங்க. ஸோ அது மூலிமா போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சைபர் க்ரைமில் கேட்டிருக்காங்க, எதுக்கு எங்கள் மேலே இவ்வளோ பண்ணால் சைபர் க்ரைம் அங்கங்கன்னு போயிட்டு நிறைய இடத்துல ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே நம்ம எஸ்பிஐக்கு எதிராகவே போயிட்டு மெயில் அனுப்பியிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தான் ஆர்பிஐ வந்து நமக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம க்ரோமே இருக்கு இல்லையா, நம்மளுடைய கூகுளுக்கே இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஒரு பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு நம்ம எஸ்பிஓக்கு மட்டும்தான். ஸோ அதனால் இவ்வளோ நாளாக நம்ம மெயின் சைடு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. சமீபமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மெயின் சைடு ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நமக்கு நியூஸ் கிடச்சிது. ஸோ அது நம்ம மெயின் சைடு கிடையாது. ஸோ இனிமேல் நம்மளுடைய வெப்சைட் வந்து sbo.org.in2 தான் நம்ம வெப்சைடு, ஃபஸ்ட்டு வெப்சைட் கிடையாது. அது எஸ்பிஓ கண்டென்ட்டாக எதுவாக இருந்தாலும் அது பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து அதை நம்ம வந்து வாங்க முடியாது. அப்படி வாங்கணுன்னாக்கா யார் இதை வாங்கினாங்களோ அவங்க மூலயமா பேசி அவங்க கொடுத்தா மட்டும்தான் வாங்க முடியும். அதனால் இனிமேல் நீங்கள் யாருமே வந்து sbo.org.in வெப்சைட்குள்ளே போகாதீங்க. அதில் எதுன்னு ஒன்று கொடுத்தாலும் அது எஸ்பிஓ சம்மந்தமாக கொடுக்கறது கிடையாது. எஸ்பிஓக்கும் அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கும் இப்போது கனெக்ஷன் கிடையாது. நம்மளோட டிராஃபிக் அங்கே கம்மியானால் தான் அவங்களுக்கு வந்து அது புரியும். ஏன்னா இதில் நிறைய டிராஃபிக் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாங்க நமக்கு லாபம் அப்படின்னு நினச்சி அவங்க அந்த வெப்சைட் வாங்கியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து எஸ்பிஓக்கும் ஃபஸ்ட்டு இந்த டொமைன் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேறு நாட்டை சேர்ந்தது, வேறு ஒரு கம்பெனிக்கு கை மாறிடுச்சு. அது நம்ம வெப்சைட் கிடையாது. யாருமே அந்த வெப்சைட்குள்ளே போகாதீங்க. இதுதான் 2வது சார் சொல்லியிருக்காங்க. இன்னுமே டீட்டெயிலாக கேட்கணுன்னா சாருடைய வாய்ஸை போய் கேளுங்க, நிறைய விஷயங்கள் அதில் தெரிய வரும். ஸோ அடுத்து வந்து 3வது விஷயம் என்னன்னாக்கா ரீஃபண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்கீங்க. ரீஃபண்டுன்னு ஒன்று வந்து எஸ்பிஓவில் கிடையாது, எஸ்பிஓன்னு கிடையாது, எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்லேயும் கிடையாது. பட் எஸ்பிஓ நமக்கு ரீஃபண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தது. ஸோ அதனால் வந்து எஸ்பிஓ ரீஃபண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் ரீஃபண்டு கொடுக்கறதுக்கு மெயில் பண்ண எல்லாருக்குமே வந்து அப்செட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் போட ரெடியாக இருந்தாங்க. ஸோ ஆர்பிஐ ப்ராப்ளம்னால அதுவுமே வந்து நோட்டீஸ் போர்டில் தெரியப்படுத்தினாங்க. இப்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் ஆடியோவில் வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதை நீங்களே சார் சொல்கிறாங்க, கேட்டுக்குங்க. ஸோ செகண்ட் ஆடியோ ஒரு பெரிய ஸ்டோரியாக போயிருக்கு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் அதில் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஷார்ட்டாக 2 நிமிஷத்துலையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஷார்ட்டாக சொன்னால் புரியாது மக்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். என்ன நடந்தது A to Z சொல்லியிருக்கேன். அந்த கதை வேணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்க. தேர்ட் ரீஃபண்ட் ரிலேட்டட். ஓகே, ஸோ இதுதான். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க போய் கேட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம ரீஃபண்ட் ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ ஏன்னா இதை சார் சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் பெரிய வாய்ஸாக தான் போயிருக்கு. 24 நிமிஷம் பேசியிருக்காங்க, 24.46 பேசியிருக்காங்க. அதனால் அதில் இருக்கிற எல்லாமே என்னால் சொல்ல முடியல. ஆனால் மெயினான விஷயம் என்னமோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் செகண்ட் ஆப்ஷனில். இப்போ 3வது வந்து ரீஃபண்ட் ரிலேட்டடாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் வந்து யாருக்குன்னாக்கா ரீஃபண்ட் அப்ளை பண்ணி மெயில் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தோம், ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு இப்போ போக போகுது. அடுத்து வந்து நம்ம ஃபார்ம் கொடுத்தோம் இல்லையா வெப்சைட்டில்,
ஸோ ரிஜெக்ட் கொடுத்தவங்களுக்கு போக போகுது. அடுத்து வந்து எஸ்பிஓ எனக்கு வேணும், நான் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு. ஸோ 1 by 1 எல்லாருக்கும் எடுத்தோம். பட் எனக்கு வேண்டான்ட்டு ரீஃபண்ட் போட்டவங்களுக்கு அந்த அப்ரூவ்டு சைன் கிட்டாங்களே அவங்களுக்கு பண்ணவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஜெக்ட் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் அந்த சைன் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்துடும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற எல்லாருக்குமே வந்து அது போனஸ்ன்ற இன்கமாக காட்டி நமக்கு அதுவுமே ரீஃபண்டாக கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நமக்கு அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகும். இனிமேல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பேமெண்ட்டை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இப்போ தேடாக சொல்லுவாங்க. ஸோ அதையுமே இப்போ சொல்கிறேன். ஸோ 4th கொஸ்டின் வந்து நமக்கு வித்ட்ராவல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ வித்ட்ராவல் வந்து இந்த வீக்கு இல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா நமக்கு அப்ரூவல் வந்து வியாழன் வெள்ளிக்குள்ளே கிடச்சிருன்றது சார் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே கிடச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வீக்கில் அந்த அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் பேமெண்ட் ரிசீவ் ஆகும். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் வரைக்கும் போகும். அப்படி இல்லாட்டி அடுத்த வீக்குள்ளே பேமெண்ட் ஃபுல்லாக எல்லாருக்குமே கொடுத்துட்டு 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் இப்போ டீலிங் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்லாம் அங்கே வச்சுட்டு வரக்கூடாது. அதனால் எல்லாருடைய வேலட்டும் கம்ப்ளீட்டாக 0 பண்ணிவிட்டு தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது இந்த வீக் எண்டு இல்லை நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே அது நடக்கும்னு சார் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி எல்லாருக்குமே நீங்கள் வேணும்னு சொன்னவங்க வேணான்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் எஸ்பிஐ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இதுதான் இந்த 2 வீக்குள்ளே எதிர்பார்க்கலாம். நமக்கு வித்ட்ராவல் ஆப்ஷன் எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றது 4வது அனௌன்ஸ்மெண்ட். 5வது அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்வான்ட் ஹேக்கிங் லிங்க் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ திடீர்னு வந்து நேற்றுலேருந்து வந்து டெலிகிராம்லலாம் நிறையா வந்து ஒரு இது என்னன்னாக்கா திடீர்னு வந்து ஒரு லிங்க் வருது, அதை டச் பண்ணால் ஃபோன் ஹேக் ஆகிடுது அப்படின்றாங்க. ஏன் அப்படி ஆகுது? எதுக்கு நீங்கள் அன்வான்டாக வர லிங்க்கை எதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ டெலிகிராம் தான் நமக்கு மோஸ்ட்லி வந்து ஃபுல் அண்ட் ஒர்க்கே டெலிகிராம்குள்ளே தான். நம்ம எஸ்பிஐயில் இருக்கிற அத்தனை மெம்பரும் டெலிகிராம்குள்ளே தான் இருக்கும். திடீர்னு ஹேக் பண்ணுறதுக்காக யார் வேணாலும் எந்த லிங்க் வேணாலும் கொடுக்கலாம். ஓட்டுன்னு வர எந்த ஒரு லிங்க்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. அன்வான்டாக யார் எந்த லிங்க் சென்ட் பண்ணாலுமே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த ஐடியை பிளாக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னாக்கா நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். எப்படி ஃபோனை சேஃபாக வச்சுக்கணும், என்ன மாதிரி லிங்க் வந்தாக்கா எதுக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது, அன்வான்டாக நம்ம ஃபோனுக்குள்ளே நிறைய ஆப் வந்து அன்வான்டாகவே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற எல்லா நாலேஜுமே நமக்கு யூடியூப்பில் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தெரியாதவங்க யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. டெலிகிராமில் அன்வான்டாக யாருன்னு தெரியாமலையோ இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோ யாராமே இருந்தாலுமே ஒரு லிங்க் வருதுன்னா அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணாதீங்க. இது 2 நாளாக வந்து டெலிகிராம்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அது ஹேக் ஆகிட்டுருக்கு, ஃபோன் ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எந்த ஒரு அன்வான்ட் லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு எல்லோரும் பிளாக் பண்ணிவிடுங்க. இதுதான் 5வது அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து 6வது வந்து அப்ரூவல் லெட்டர் ரிலேட்டடாக சொல்கிறேன். அடுத்த அப்ரூவல் வந்து கம்பல்சரி இந்த வீக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்குள்ளே நமக்கு எஸ்பிஓக்கு அப்ரூவல் கிடச்சிரும். உடனே பிளான் ரிலேட்டடாக பப்ளிஷ் பண்ணிடலாம், நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து இன்னும் அப்ரூவல் வராததுனால தான் எஸ்பிஓ வந்து இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். அதனால தான் எல்லாமே இந்த அப்ரூவல்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாமே டிலே ஆகிட்டுருக்கு. கம்பல்சரி 100% இந்த வீக் எண்டு இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே அப்ரூவல் கிடைச்ச உடனே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7th வந்து பப்ளிஷ் பிளான் டீட்டெயில் ரிலேட்டடாக. பிளான் டீட்டெயில் எப்போ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, பிளான் என்ன மாதிரி வருது கான்செப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளான் டீட்டெயிலாக வந்து பப்ளிஷ் பண்ணுறது இந்த சாட்டர்டே சண்டே அல்ல நெக்ஸ்ட் வீக்குள்ளே தான் எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தது, அது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஆர்பிஓ சம்மந்தமாக நிறையா இஷ்யூஸ் வந்ததுனால அவங்க கொஞ்சம் பேக் வாங்கிட்டாங்க. அதனால் நமக்கு ரொம்ப பெரிய இது இல்லைன்னாலும், ஏன்னா நம்ம எஸ்பிஓவும் அதுவுமே வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி அந்த கம்பெனி எஸ்பிஓ பார்ட்னராக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது வந்து கொஞ்சம் பேக் பண்ணதுனால ஓகே, நீங்கள் அதை மட்டும் ஒரு 6 மந்த்துக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் மெம்பர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய விஷயங்கள் உடனுக்குடனே எஸ்பிஓவில் உள்ள மக்களுக்கு போனால் தான் நம்மளும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம உடனே நோட்டீஸ் போர்டை கவனிக்கிறது இல்லை, எல்லாமே பண்ணுறதில்ல. ஒரு 10 days 15 days இதாகுது அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அங்கே சீக்கிரமாகவே இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த மெம்பர்ஸ் காட்ட முடியல. இதனால் சார் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஃபேவரான ஒரு 20,000 மெம்பர்ஸ் இருந்தாலுமே எனக்கு அதுவே போதுமானது, அந்த மெம்பர்ஸ் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க.
ஸோ அதனால தான் வந்து இப்போ பிளான் டீட்டெயிலை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அடுத்து வந்து 8வது கேள்வி, எதுக்கு எஸ்பிஓ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்பிஓ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம தான். ஏன்னாக்கா நம்மளுடைய கவனக்குறைவு தான். கவனக்குறைவுனாக்கா அப்டேட் பண்ணும்போதே உடனுக்குடனே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னமோ அந்த ஸ்டெப் எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு 10 days 15 days இப்படி டிலே பண்ணிக்கிட்டே போகிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அதில் வந்து நமக்கு எஸ்பிஓக்கும் ஒன்றுக்குமே கொண்டு போக முடியல. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இன்னொன்று என்னன்னாக்கா நம்ம எஸ்பிஓவில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டாங்க. அது பிளானாக நம்ம வந்து எப்போவுமே எடுக்க மாட்டோம், ஸ்ட்ரிக்டாக நாங்கள் சார் சொல்லிட்டாங்க. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இல்லாமல் பாக்கி எல்லாமே எந்த கான்செப்டில் நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் அந்த கான்செப்ட் மூலயமா தான் பப்ளிஷ் ஆகும். அதனால தான் எஸ்பிஓவில் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. 9வது கேள்வி, ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடு. ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் ப்ராப்பராக மெயில் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே போய் பாருங்கள், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். மேபி நாங்கள் இப்படி போட்டுமே எங்கள் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, என்ன ரீசன் சார் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றும் ப்ராப்பராக மெயில் சரியாக அனுப்பியிருக்க மாட்டீங்க, இல்லை ரெஜிஸ்டர் மெயிலேருந்து அனுப்பியிருக்க மாட்டீங்க. ரெஜிஸ்டர்ட் மெயிலேருந்து அனுப்பியிருக்காங்க, எனக்கு இனிமேல் சேஞ்ச் ஆகலை அப்படின்றவங்க உங்களுடைய எந்த ஐடி நீங்கள் சேஞ்ச் கேட்டு நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலேருந்து அவங்க மெயில் அனுப்பின ப்ரூஃபையும் நீங்கள் இதுக்குன்னா நாங்கள் மாற்றி கேட்குறோம் அப்படின்ற ப்ரூஃபையும் சென்ட் பண்ணி ஒரு மெயில் பண்ணிங்கன்னா உங்கள் பேருக்கு அது மாற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா சில பேருடைய ஃபோன் வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து 10வது கேள்வி, டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ். இது வந்து என்னன்னாக்கா இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம எஸ்பிஓவில் என்ன சார் சொல்கிறாங்களோ அதை மட்டுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுங்கள், அதை மட்டுமே சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்ல தெரியாமல் சொல்லிவிட்டு அது வந்து வேறு மாதிரி போகிறதுனால ஃபேக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் வந்து டிலே பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்காங்க, அப்படி இருந்துமே என்ன நடக்குதுன்னு சொல்லியுமே பக்கமாக கதை பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஃபேக்காக ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அப்படிலாம் கிடையாது. எஸ்பிஓ நமக்காக ரொம்பவே ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து நம்மளுக்கு நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் கம்பல்சரி 100% எஸ்பிஓடைய நியூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியலன்னா நோட்டீஸ் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நோட்டீஸ் போர்டை பார்க்காம நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இது தெரிஞ்சுக்க முடியும். எந்த கமெண்டர்கிட்ட போய் கேட்டாலும் அந்த கமெண்டர் நோட்டீஸ் போர்டை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. எந்த லீடர்கிட்ட போய் கேட்டாலும் நோட்டீஸ் போர்டை போய் பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு பர்சன்ட்டை போய் கேட்டாலுமே நோட்டீஸ் போர்டை தான் போய் பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா நோட்டீஸ் போர்டில் தான் அதுக்குண்டான முழுமையான தகவலும் இருக்குது. அதில் சொல்கிற மாதிரி வேறு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரொம்ப லாங்காக இருக்குது, நீட்டாக இருக்குது, கேட்க எனக்கு பிடிக்கல, அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் நமக்கு மட்டும்தான். அவங்க அவ்வளோ நீங்கள் அவ்வளோ கேட்டுக்கிட்டு அவங்க வந்து எவ்வளோ அதுக்குன்னு ஸ்ட்ரெயின் பண்ணி எவ்வளோ அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கன்றதை தான் சொல்லும்போது கொஞ்சம் லாங் ஆடியோவாக போயிட்டுருக்கு. அது மட்டும்தான் காரணமே தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்கணுன்னாக்கா கேளுங்க. கேட்டுக்கிட்டு உங்களுக்கு முக்கியமான தகவல் என்னமோ அதை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்களா, அவங்க பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்கங்க. இல்லைன்றதுனால எல்லா இடத்துலையும் வந்து ஃபேக்காக சொல்கிறீங்க, ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னு சொல்லாதீங்க. எஸ்பிஓ என்றைக்குமே ஃபேக்கான ஒரு ஐடென்டிஃபையரோட வராது. எஸ்பிஓ எப்போவுமே ஜென்யூனான ஜாப் தான். எஸ்பிஓ எப்போவுமே ஜென்யூனாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த செகண்ட் வரைக்கும் நமக்கு 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து சார் கொடுத்த 10 இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் கேட்டு சொல்லியிருக்கேன். இன்னுமே முழுமையாக தெரியணும்னா அந்த 10 ஆடியோ நீங்கள் கேட்டால் தான் தெரியும். பட் இப்போதைக்கு போயிட்டுருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான் எஸ்பிஓவில் போயிட்டுருக்கு. கம்மிங் வீக்லேருந்து எஸ்பிஓவில் நிறைய அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிய வரும், நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு 6 month ஆகிடுச்சு பிரேக் விட்டு இல்லையா, 6 to 7 months ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 7 மாதத்துடைய கஷ்டங்களும் இனிமேல் நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் உங்களுக்கு தேவையான நியூஸ் உடனுக்குடனே அப்டேட் ஆகணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பெல் ஐக்கானை ஆல்ன்ட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.